ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலே நம் ஆண்டவரை துதித்து நாம் ஆராதிப்போம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அந்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதித்து பாடும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். விசுவாசத்தோடு பாடு. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க எல்லாரும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை தேர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை என செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். சொல்லுங்க எல்லாரும். வெறும் கோலும் கையும் ஆண்டவரால் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க எல்லாரும். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சொல்லுங்க எல்லாரும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் எதையாகிலும் கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. மறந்தது உண்டா. என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் ஒன்று கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு இந்த நாளில் சொல்லுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ, எனக்கு என்ன மேன்மை வைத்திருக்கிறாரோ, எனக்கு என்ன தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி காரியங்களை வைத்திருக்கிறாரோ, அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில், என் பிள்ளையுடைய வாழ்க்கை, என் பிஸ்னஸில், வேலையில், படிப்பில், ஊழியத்தில்
ஜீவியத்தில் நிறைவேற்றுவதற்கு அவர் ஆண்டவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ சொன்ன வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தரப்போவதற்காக உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயலாமையில கர்த்தர் நீ செயல்பட போவதற்காக நன்றி. நம்மால செய்ய முடியல, சில நேரங்களில் நம்மால சில காரியம் செய்ய முடியாம நாம சோர்ந்து போய் தவிக்கிற வேளையில கர்த்தர் சொல்றாரு, தேவ கரம் நம்மோடு கூட இருக்கும். ஆண்டுடைய கரம் நம்மை விட்டு விலகாது. அந்த கரம் அதிசயமானதை செய்யும் என்று இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார். அந்த கரம் எனக்கு குறித்திருக்கிறதை அவருடைய கரத்தினால நிறைவேற்றி தரப்போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? சில நேரத்தில் குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனைகள், சில நேரத்தில் குடும்பங்களில் காணப்படுகிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றணும், எல்லாவற்றையும் சரி செய்யணும், எல்லாவற்றையும் சமாதானத்தை கொண்டு வரணும்னு நினைப்போம். ஆனால் நம்மால் எதையும் செய்ய முடியலை. ஆனால் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் குடும்பங்களில், சில காரியங்கள் செய்ய முடியாமல் ஒருவேளை நாம தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்றேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். தாவீது சொல்றாருல்ல, அந்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீது சொல்றாரு. ஆகவே நம்மால செய்ய முடியல சில காரியம், ஆண்டவர் செஞ்சார்னா நிச்சயமா செய்வார். நம்முடைய வேலை என்னன்னா, தாவீது போல எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அந்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் சமாதானத்தை குடும்பங்களில் தருவார். பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒரு மனதோடு கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அது மாத்திரமல்ல, பல காரியங்கள் எவ்வளவோ காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், பாடுகள், பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகளை போய் கொண்டிருக்கலாம். அது எல்லாமே மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாவற்றையும் கூடும். அதை நீங்க விசுவாசிங்க. கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்பீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னெல்லாம் சூழ்நிலை அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, தோல்வியற்று இருக்கிறார்களோ, எதையுமே சரி செய்ய முடியாம, ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரே அவங்களுடைய கைகளால் செய்ய முடியாம தவித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல உம்முடைய கரம் விளங்கட்டும். ஆண்டவரே, அந்த இடத்துல உம்முடைய கரம் இறங்கி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி. ஆண்டவரே, அநேக காரியம் பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்ற பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவே இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளில் எங்களுடைய வேலைகளை, எங்களுடைய பணிகளை செய்ய எங்களுக்கு பலன் தாங்க. தொடர்ந்து நம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். போக்குவரத்து பிரயாணங்களில் நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவ கரங்களோடு கொள்ளட்டும். வியாதி, பலவீனங்கள், கண்ணீர், கஷ்டங்கள், போராட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீ செயல்பட போவதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தை தர போவதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அது இந்த நேரத்தில் காரியத்தை ஜெயமாக நடத்த போவதுக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். கர்த்தாவே, தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.